அப்புறம் வடிவரசி அம்மா, அவங்க நான் வந்து 82, 83 காலகட்டத்தில் சிவப்பு ரோஜாக்கள் பார்த்தேன் மதுரை சக்தி தியேட்டரில். கமலஹாசன் ரசிகர், அதனால நாங்கள் போய் உட்காந்துருவோம். நமக்கு என்னென்னா, இப்போ சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம், ஆப்போசிட்டில் இருக்கிற ஹீரோயினே பிடிக்காது, கமலஹாசனை மட்டும்தான் ரசிக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் படத்தில் திரைப்படங்களில் வில்ல வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமலஹாசனையோ திட்டினா இங்கே கீழே வந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் சின்ன வயசில். அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம்னு நினைக்கிறேன் நான். ஒரு ரோஸ் கலர் ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு, இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. கமலஹாசன் சாரை ஒரு பொருட்டாவே மதிக்காம அப்படி உட்கார்ந்துருக்கு ஒரு கேரக்டர். எனக்கு இப்படி பார்ப்போம், யார் இந்த பொம்பளை, என்ன தென்னாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு, அதுல சிகரெட்டு அப்படின்றாரு அப்படின்னு அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில சிவாஜி சார் அவ்வளவு அப்படி போற போக்குள்ள கையில தள்ளுறது இருக்கு இல்லையா, அப்படி நடிச்ச ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க. மறந்து போன இந்த 2 படம், 2 ஆளுமைகளை. காலம் சினிமா எவ்வளவு விசித்திரமானது பாருங்க. அந்த படத்தை எடுத்த 2 படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்துல அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க. நான் அப்படியே அதை இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சினிமா எவ்வளவு, இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு. ஸோ அதனால அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. நாசர் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைய நடிச்சிருக்காங்க, ஆனா மனசுல நின்றுட்டே இருக்காங்க 2 கேரக்டருமே. பாரதிராஜா சார் அல்டிமேட் பிரமாதப்படுத்திட்டார். அவருடைய தவிப்பு உண்மையை சொல்லணும்னா அவர் இயல்பா மேக்கப் இல்லாம இருக்காரு, இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஜர்க்கினை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா, இதுதான் பாரதிராஜா சார்.